இண்டஸ்ட்ரி மாறும்னு சொல்றேங்க இந்த வருஷம். பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு, பொலிட்டிக்கல் மாறினா என்ன கொஞ்சம் இதா இருக்கும். நிச்சயமா மாற்றம் வரும். ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. அப்போ விஜய் சார் நீங்க எதை வச்சு கேட்கணும் தெரியுது, அது நடக்காது. நிச்சயமா நடக்காது. அதாவது மாறுதல்கள் வரும் என்பது, இப்போ நான் ஒன்று நினைப்பேன் நடக்காது, இவர் ஒன்று நினைப்பேன் நடக்காது, அவங்க ஒன்று நினைப்பேன் நடக்காது. ஆனால் ஏதாவது நடக்குமல்ல, அந்த நடக்கிறது நல்லதாகவே நடக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. ஆப்பு சரியான ஆப்பு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பக்கத்தில் இருக்காரு அவர் மிகப்பெரிய ஜோதிடர் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜோதிடர் நம்ம உங்க ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு என்ன சொன்னார்? ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டேன். இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ஆளுக்கு ஜோசியம் சொல்றதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு யூனிட். இந்த யூனிட்ல மெயினான ஆட்கள், பக்கம் கேமராமேன் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காரு, நடிகர் நடிகை எல்லாருமே இருக்கும். இந்த குரூப் சேரும் பொழுதே சில பேருக்கு அப்படியாங்கெல்லாம் கேட்க தோணும். என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தொழில் வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த 100 பேருடைய ராசியும் கோச்சாரப்படி நல்லாவே இருக்கும். இதுதான் உண்மை. ஆனால் யாருமே ஜாதக ஜோசியம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அது தானாக அமையிறது. புரியுது அவங்களுக்கு? இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வெற்றி பெறும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுங்க, 2026 இந்த ஆண்டு கலைத்துறை, அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு. கைத்தட்டுங்கண்ணா. என்னங்கண்ணா, அப்புறம் எதுக்கு நான் ஜோசியம் சொல்லணும்? 26ஆம் ஆண்டு என்பது மிகச்சிறந்த ஆண்டு. திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அந்த ஆண்டில் இவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க. ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது. ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும். நான் டைட்டில் மாத்திட்டேன். ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான். நான் ரெட் லேபிள் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன். அடுத்தது கிரீன் லேபிள் வைங்க. இவன் என்ன இன்னொன்னு சொல்லிடுறானே, நீ கேட்டதுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்களா, பொதுவாக ரசிகர்கள்ல சில குடிமக்களுக்கு ரெட் லேபிள் பிடிக்கும், பல குடிமக்களுக்கும் ஒரு ரெட் லேபிள் பிடிக்கும். அது இரவில் குடிப்பது, இது பகலில் குடிப்பது. ஆனால் இரவில் குடிப்பவனும் சரி, பகலில் குடிப்பவனும் சரி, இந்த 2 குடிகாரங்களுமே முதல் சொன்னது டீ, இன்னொன்று சொன்னது பிராண்ட் டீ. அது ஒரு பிராண்டான டீ. அது இவர்கள் இந்த குரூப் பூராமே இந்த ரெட் லேபிள் படத்தை நிச்சயமாக பார்த்து பாராட்டுவார்கள். ஹீரோயின் நேம் அஸ்மினா, யாஸ்மினா? அஸ்மின் சார். அஸ்மின் தானா? ஓகே. லெனினுக்கு ஒரு கேள்வி. ஹீரோயின் ரெட் லேபிள்னு சஜஸ்ட் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய ரெவல்யூஷனரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க. ரெட் ரெபல்ட்ட கூட வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. வச்சிருக்கலாம் சார். நான் பேசுனது ரெவல்யூஷன்லாம் கிடையாது சார். பேசிக் இல்லை டைட்டில் இஷ்யூஸ்ல இருந்து கமிஷன்ல இருந்து எல்லாமே நீங்க பேசுனீங்க இல்லையா? அது பாடி லாங்குவேஜ் பூராவே விஜய் பார்க்குற மாதிரி இருந்தது. மேபி காலேஜ் எலெக்ஷன் பேஸ் பண்ணி நீங்க படம் எடுக்கிறீங்க. பொலிட்டிக்ஸ் ஏதாவது கனவுகள் இருக்கா? இருக்கு சார். ஓகே. 100% பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் படமே வந்திருக்கு. ஓ சூப்பர். இப்போ பிஃபோர் 2026 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை சார். ஆக்சுவலாக இந்த படம் போன வருஷம் முடிஞ்சிருந்ததுன்னா வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அகைன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். நான் ஒரு அட்வொகேட்டும் கூட. அதனால ஒரு ரொம்ப ஃபேன்சியாக இல்லாமல் ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது சம்திங் நம்மளால முடிஞ்சது பண்ணணும். ஓகேங்களா? அதனால அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தேங்க்யூ சார். இண்டஸ்ட்ரி மாறும்னு சொல்றேங்க இந்த வருஷம். பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு, பொலிட்டிக்கல் மாறினா என்ன கொஞ்சம் இதா இருக்கும். நிச்சயமா மாற்றம் வரும். ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. அப்போ விஜய் சார் நீங்க எதை வச்சு கேட்கணும் தெரியுது, அது நடக்காது. நடக்காது. நிச்சயமா நடக்காது.
அதாவது மாறுதல்கள் வரும் என்பது, இப்போ நான் ஒன்று நினைப்பேன் நடக்காது, இவர் ஒன்று நினைப்பேன் நடக்காது, அவங்க ஒன்று நினைப்பேன் நடக்காது. ஆனால் ஏதாவது ஒன்று நடக்குமல்ல, அந்த நடக்கிறது நல்லதாகவே நடக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. ஆப்பு சரியான ஆப்பு. கதாசிரியர் சார்